ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உன் தாயின் சகோதரர்களும் உங்களை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, எரிவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான நாளில் உங்களை வேண்டுமாய் இந்த இடத்தில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு இந்த திருவிழாவெல்லாம் கொண்டாடுறாங்க? உங்களுக்கு தெரியுமா எதுக்கு இதெல்லாம் கொண்டாடுறாங்க? வருஷம் வருஷம் இதெல்லாம் கொண்டாடணுமா ஃபாதர்? அப்பதான் தேர் இழுக்க முடியும், சாப்பாடு கட்டி கூட்டியே ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு பாருங்க. இந்த திருவிழா திருச்சபையில ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த திருவிழா நாட்களில நம்ம குடும்பமாய் ஒன்று கூடி கசப்புகளை எல்லாம் கலைந்து கடவுள் முன்னிலையிலே நம்மை புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதிய பயணத்தை நாம் எடுத்து போறதுக்கான ஒரு சிறப்பான நாட்கள். இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம், எங்கேயாவது ஒரு புது துவக்கம் வேணும்ல. கடவுள் அதுக்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். முதலில் வாசகத்துல கோவிலை கட்டி எழுப்புங்கள், எஸ்ரா நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது கோவிலை கட்டி எழுப்புவதை பற்றி. இப்ப இந்த திருவிழா நாட்கள்ல உள்ளமாகிய நம்மை புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. நிறைய காசு வச்சிருக்கிறோம், அதனால எப்படியாவது செலவு பண்ணிட்டு நம்ம இந்த காசெல்லாம் தீர்த்துட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கும், மகிழ்ச்சி, திருவிழா மகிழ்ச்சி என்பது ஒரு பக்கம். இந்த ஆலயங்கள் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நீங்க பாப்பீங்க. எதுக்கு இந்த சீரியல்லாம் போட்டு டெக்கரேட் பண்றாங்க? பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி வரும், விழா கொண்டாடும். இதுதான் விண்ணகத்தில் இருக்கிற ஒரு அடையாளம். இது நம்ம மனித பார்வையில, மனித உடல்ல இருக்கிற இந்த பார்வை கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி. ஒரு இடத்துல லைட் எரியுதுன்னா ஒரு சிறப்பு, ஒரு இடத்துல ஒரு டெக்கரேஷன்னாக்கா அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு விழாவினுடைய அடையாளம். இந்த ஒரு அடையாளம் தான் விண்ணகத்துல இருக்கும். அப்ப இந்த விண்ணகத்துக்கு நீங்க போகணும்னா எல்லாரும் போவாங்களா? எல்லாரும் போக முடியுமா? மோட்சத்துக்கு போக முடியுமா? எல்லாம் மோட்சம் பாக்குறீங்க, எல்லாரும் மோட்சத்துக்கு போக முடியுமா? நீங்க போவீங்களா மோட்சத்துக்கு? ஆசைப்படணும் இல்ல, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். முக்காவாசி கை கொடுக்கல. இன்னொரு தடவை சொல்லிருக்க, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போனா கடம்பத்தாதி சாமி, நான் மட்டும் நரகத்துக்கு போறேன் அவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சட்டம் வரல, யாரும் நரகத்துக்கு போக கூடாது, அதுக்காக இவ்வளவு போராட்டம். அப்ப யார் மோட்சத்துக்கு போவாங்க? பூசிக்கு வந்துட்டா போதுமா? பூசிக்கு வந்துட்டு நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டா மோட்சத்துக்கு போயிடலாமா? என்ன சொல்றீங்க? பாட்டு கிளாஸ்ல நின்று பாட்டு பாடிட்டா மோட்சத்துக்கு போயிடலாமா? அவங்கதான் ரொம்ப கஷ்டம். மைக்கை விட்டு கொடுக்காம பாருங்க. ஒரு நாள் மைக்கு போராட்டம் நம்ம உள்ளதான் பாடிருக்கோம், நம்மள பாடி பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை இந்த மைக்கு பிரச்சனை. பாருங்க, வெற்றி அடையணும், அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு இலக்கு. வெற்றி அடையணும், எல்லாமே வெற்றி அடைஞ்சாதான் ஒரு ஒரு முன்னேற்றம். ஒரு தொழில நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க வெற்றி அடையணும். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, அதுல பாஸ் ஆகணும். ஒரு திருமணம் கைகூடணுமா, அது வெற்றி அடையணும். ஒரு வங்கிக்கு போறீங்க, பாஸ்புக் எல்லாம் போட்டு அங்க எல்லாம் போட்டு எல்லாம் கையில கொடுத்தா ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி. எல்லா இடத்துலயுமே நீங்க பாருங்களேன், நம்ம ஒரு செய்ய போற வேலையில ஒரு சிறிய வெற்றி, அந்த வேலை முடிஞ்சிட்டுதான் அது பேர் வெற்றி. அப்போ இந்த உலகத்துல நம்ம வந்ததுக்கான
அந்த வேலை முடியணும், வெற்றி அடையணும். சும்மா பேசிட்டு போனா வெற்றி இல்லை. இப்ப போட்டியில ஓட்டப்பந்தயத்துல பல பேர் ஓடுவாங்க. ஓட நிக்கிறவனுக்கு பரிசு கொடுப்பாங்களா? ரவுண்ட்ல ஓடுறாங்க, நீங்க ஓட மாட்டீங்க, நீங்க கை தட்டுறீங்க. இவர் நன்றாக கை தட்டினார், அந்த பரிசை கொடுப்பாங்களா? கை தட்டுறவனுக்கு பரிசு கிடையாது, ஓட்டத்துல ஓடுறவனுக்கு தான் பரிசு. அட்லீஸ்ட் கடைசியா வந்து நான் வந்து ஒரு 6 பரிசாவது கொடுப்பாங்க. ஓடாம பரிசு கிடையாது. அப்போ நம்ம நல்ல ஓட்டத்தை ஓடணும், அப்படிதானே? ஓடணுமா இல்லைங்களா? திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது, இயேசுசாமி சொல்றாரு, நான் வெற்றி பெற்று. நான் சும்மா உட்கார்ந்து வாங்க அப்படின்னு வந்துட்டு பின்னேறதுக்கு அப்படியே எந்திரிச்சு போயிடுறேன். சிலுவையில போய் ஏறி இந்த பாதைகளை எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வெற்றி பெற்று தான் அவர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. வெற்றி பெறும் அனைவருக்குமே, இதுல ஒரு பிரைஸ் 2 பிரைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தருக்கு தான் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 கோடி பேருக்கு தருவார். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஓடணும். வெற்றி பெறும் அனைவருக்குமே என் அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் நீங்க படிச்சு தியானிங்க. எங்க இருந்து சொன்ன இப்போ இந்த வசனம்? திருவெளிப்பாடு 3:21. நான் வச்சுட்டு போங்க. 2 கூட்டினா 3, 21, 3. திருவெளிப்பாடு கடைசியில இருக்கிற புத்தகம், பைபிள்ல கடைசியில இருக்கிற புத்தகம் திருவெளிப்பாடு. இப்போ பாருங்க, வெற்றி பெறும் அனைவருக்குமே. சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இல்ல, சும்மா கோயிலுக்கு வந்து ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டவங்களுக்கு இல்ல, பூசை வச்சவங்க சாமியார்கள் நேரா செத்தா மோட்சம் அப்படிலாம் கிடையாது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சாமி நீ செத்தா நேரா மோட்சம் எப்படிமா அப்படின்னு கேட்டு சந்தோஷமா இருக்குல்ல. அங்கி போட்டுருக்கீங்க, அங்கி போட்டா மோட்சமாமா? ஆமா சொன்ன, எனக்கு 2 அங்கி சும்மா தான் இருக்கு, போ மோட்சத்துக்கு போ. அங்கி போட்டா மோட்சம், லுங்கி போட்டா நரகம் கிடையாது. செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யணும். குருவா இருந்து நாங்க செய்ய வேண்டியதை செய்யணும், பொதுமக்களா இருந்து நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும், பாட்டு கிளாஸ் ஒழுங்கா பாடணும், ஆல்டர் வாய்ஸ் ஒழுங்கா வேலையை செய்யணும். அது மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க, டிவியில பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிற சாமி, அப்படிதான் இருக்கும். ஏன்னா டிவியில இது வரைக்கும் தான் காட்டும், கீழே காட்டு. அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மோட்சத்திலே அப்படிதான். நீங்க போய் ஷாக் ஆயிட்டீங்க, நீங்க தான் மோட்சத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத அதெல்லாம் இருக்க போகுது. அதனாலதான் ஆண்டவர் நம்ம மோட்சத்துக்கு போறோம்னு பார்க்கணும். கோயில்ல ஏறி அதாவது பூசி வாசிட்டாங்க, இவெல்லாம் பெரிய இவனே எந்திரிச்சு போய் வாசிக்கிறாங்க. சாமியார் இவெல்லாம் ஏற்கிறாங்க. நம்ம ஞாயிறு பாருங்க, இன்னைக்கு அடுத்தவங்களை நம்ம கையை காட்டியே நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன செஞ்சா வெற்றி அடையணும்? எல்லாரும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஏதோ ஒன்று சரியானதை செய்யணுமா இல்லையா? சரியானதை செய்யணும். எல்லாரும் பரிசு எழுதுறோம், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் 100 மார்க் போடுறாங்க. ஏன்? அவன் சரியான கேள்விக்கு சரியான பதில் எழுதியிருக்கான், நம்மளால ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கான். அப்ப நாம எழுதுவது சரியானதாக இருக்க வேண்டும் செய்வது. ஆண்டவர் அதுக்கு தான் இந்த திருவிழாவை கொடுத்து 10 நாளும் தியானிச்சுவாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு 2-3 பிள்ளைகள் வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் 5 பேர். இந்த 5 பேருக்காக ஒரு மனைவி மட்டும் பூசைக்கு வந்து பூசை பார்த்துட்டு போனா 5 பேர் பாஸ் ஆயிடுவாங்களா? என்ன? அப்ப அவங்க தேர்வை அவங்க எழுதியாகும். அதனாலதான் சொல்றோம், உங்க புருஷனை காப்பாற்றணும்னா கோயில் கூட்டுவாங்கன்னு சொல்றோம். குடும்பமா வந்திருக்கிறவங்க மட்டும் நம்ம கையை தூக்க பார்ப்போம். குடும்பமா மனைவி மட்டும் தூக்குங்க, எல்லாரும் தூக்கணும் அப்படியே கையால தெரியும். மனைவி மட்டும் நான் என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறோம், பெண்கள் மட்டும் கை தூக்க பார்ப்போம். ஐயோ பாவம். பாருங்க,
அப்ப நம்ம குடும்பமா இந்த திருவிழாவுல வந்து இந்த நவநாளை கொண்டாடி இந்த திருவிழாவை நீங்கள் சிறப்பிக்கும் போது இந்த திருவிழா உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாத கொண்டாட்டமாய் மாறப்போகுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம சரியானதை செய்யணும். அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருவானவர் வந்து ஒவ்வொரு பின்னணியில இந்த இறைவார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. அப்ப நீங்க உங்களை அணி செய்து கொள்ள போறீங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா? இதெல்லாம் நம்ம கிட்ட சேர்த்துட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அந்தோனியார் ஜெயிச்சிட்டார். அந்தோனியாரை இன்னைக்கு தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோம். நிறைய பேருக்கு ஒரே கோபம். கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் இந்த புனிதர்களுக்கெல்லாம் கொண்டாட வைக்கிறாங்க. இதெல்லாம் தவறு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது சரியா தப்பா? நம்ம சரின்னு சொல்றோம். பைபிள்ல இருந்து சொல்லணும்னா எப்படி சரி? திருவெளிப்பாடு 3:21. அந்தோனியார் வெற்றி பெற்றவரா தோல்வி அடைந்தவரா? அப்ப எங்க உட்கார்ந்திருப்பாரு? தந்தை இயேசுவுடைய அரியணையில் உட்கார்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப வெற்றி பெற்றவர்களை கொண்டாடுவது திருச்சபையுடைய மரபு. நீங்களும் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களையும் திருச்சபை கொண்டாடும். எப்படி? தந்தையின் மகனுடைய அரியணையில் அவர் இடம் கொடுத்து உங்களை கொண்டாட வைப்பார். அன்னை மரியாதை நம்ம கொண்டாடுறோம். அன்னை மரியாதை வெற்றி பெற்றவர்கள். இது யாரும் சொல்ல தேவையில்லை. சிலுவை அடியிலே நின்றவர். அதனாலதான் அவருடைய வெற்றியை நம்ம அடையாளப்படுத்தும். இப்போ இந்த புனிதருடைய வாழ்க்கைக்கு ஒரு புனிதர் நிறைய பேசியிருக்கிறார். அந்தோனியாரை பத்தி நிறைய புதுமைகள் எல்லாம் பேசுவோம். அவர் பேசின ஒரு நல்ல வசனத்தை எடுத்துக்கிறோம். அவர் அடிக்கடி அவர் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான கோட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, attribute everything to God. கடவுளுக்கு நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அடையாளப்படுத்துங்க. அவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் கடவுளுக்கு உரியது என்று சமர்ப்பித்து விடு. உனக்கு உரியதல்லாத ஒன்றுக்கு நீ புகழ் வாங்கி கொண்டால் அது திருட்டி குற்றமாகும். அது திருடுனதுக்கு ஏற்ற ஒரு குற்றம். அப்ப நம்ம பெற்றுக்கொண்டது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை நாம் முதல்ல உணரணும், அறிக்கை செய்யணும். நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த குவாலிட்டி இல்லாம இருக்கும். எல்லாம் நான் தான் சாமி, எல்லாம் நான் தான் பண்ணினேன், நான் தான் போறேன், நான் தான் வந்தேன். இந்த நான் என்கிற அகந்தை நம்ம இதயத்துல மேலோடி எல்லாத்துக்குமே இருக்கும். சாமியாருக்கு இருக்கும், சிஸ்டர்ஸ் இருக்கும், உங்களை போல மனிதர்கள் புதுநிலைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். பைபிள்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தானியேல் நூல்ல 4வது அதிகாரம் 29 ஒரு அடையாளம் காணப்படுகிறது. இந்த நெபுகத்நேசர் அரசன் என்ன செய்யறாங்க? தானியேல் நூல்ல ஒரு நாள் அரசர் பாபிலோன் அரண்மனையின் மேல்மாடத்தில் உணவை கொண்டிருக்கிறார். மாடியில் அவன் என்ன செய்யறான்? என் வலிமையின் ஆற்றலாகவும் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது ஆட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதென்றோ இந்த மாபெரும் பாபிலோனை கட்டி எழுப்பது என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி அவன் பெருமைப்பட்டான். உடனே என்ன நடக்குது பாருங்க. இந்த சொற்களை அவன் சொல்லி முடிக்கும் முன்னே வானத்திலிருந்து ஒரு குரல்மொழி கேட்டது. நெபுகத்நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல். உன்னுடைய அரசு உள்ளிருந்து அகன்று விட்டது. மனித சமுதாயத்திலிருந்து நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல பிள்ளை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆளுகிறார் என்றும் தாம் விரும்பியவருக்கே அதனை தந்தருவார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகளில் உன்னை கடந்து செல்லும். 7 ஆண்டுகள் என்ன? வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி, முக்கியமான பகுதி போயிடும். இன்னைக்கு இந்த வசனம் நெபுகத்நேசர் அரசனுக்கு மட்டும் இல்ல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மனவேற்றுமை. நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் எல்லாம் பண்ணேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுக்காரர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வீட்டுல பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்காரம்மா வந்து காமி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு ஓரமா நிற்கிறாங்க. நான் உட்காந்துருக்கேன். அவரு சொல்லி ஆரம்பிச்சாரு, இப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. அம்மா ஃபாதர் ரொம்ப கஷ்டமா போச்சு ஃபாதர், பவிஷி ஃபாதர், நான் ஃபாதர் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே அழைச்சிருப்பாங்க. அப்படியே அழைச்சிருப்பாங்க. பொண்ணை பார்த்துட்டு வந்தேன் ஃபாதர், அதுக்கப்புறம் பொண்ணு நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு வந்தேன் ஃபாதர், எல்லாம்
நான் கொஞ்ச நேரம் கேட்டு எடுத்துட்டு நான் சொன்னேன், ஏமா கொஞ்சமா மனசு ஈரமா இருக்கலாம், மனசுல இறக்கம் இருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றேன். நம்ம இந்த மனுஷன் தனியா போய் கொண்டு பார்த்துட்டு வந்திருக்கிறார், தனியா போய் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறார், தனியா போய் துணி எடுத்திருக்கிறார். நான் தான் கூட போனேன். ஓ வீட்டுக்கு போனீங்களா? இல்லை இப்ப நானே போனேன்டா, அதனால நீங்க ஊருக்கு போயிட்டீங்க போல இருக்கு. அவர் எப்படி உணர்த்துறது? இது ஆண்கள் மட்டும் பேசுறது இல்ல, பெண்களும் பல இடத்துல இப்படிதான் பேசுவாங்க. நம்மளுடைய பேச்சு நம்ம சோதிச்சுக்கலாம். நான் தான் பண்ணேன், அந்த நான் என்கிற எண்ணத்திலிருந்து நம்ம வெளிவிடலாம். கடவுள் எனக்கு கொடுத்தார். ஒரு சிலர் அவங்க பேசுற வாழ்க்கை அந்த பேச்சுல பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பெருமை ஃபாதர், ஆண்டவரை வாழ வச்சாரு ஃபாதர், ஆண்டவர்களுக்கு சுகப்படுத்தா இருப்பாரு, ஆண்டவருடைய திருவிழாவுக்கு வீட்டை கட்டணும் ஃபாதர், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பலருடைய வாயில இந்த மாதிரி வார்த்தை வரவே வராது. எதுக்கு அப்படி பேசணும், எதுக்கு இப்படி பேசணும், ரெண்டும் பேச மாட்டேன். என்னப்பா வீடு நல்லா கட்டியா? எப்படி கட்டினீங்க? அப்படிதான் கட்டலாம், பேசவே மாட்டேன். ஏன் மாயத்தோடு ஆண்டவருக்கு ஒரு சான்று வரல, என்ன அந்த மனசு வரது பார்த்தீங்களா? அதனாலதான் இன்னைக்கு அந்தோனியார் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பெருமையை நீ உனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உனக்கு இல்லாத பெருமை அறிவு ஆண்டவருடையது, ஆற்றல் ஆண்டவருடையது, அவர் கொடுக்கிற வழிகாட்டுதல் அவருடையது, எல்லாமே அவருடையது. அப்ப என்னன்னு சொன்னா நம்ம திருடனா மாறிடும், கடவுளுடைய எடுத்து நம்ம நமக்குன்னு உரியதாக மாற்றிக் கொள்கிறோம். அதனால ஆண்டவருடைய அடையாளப்படுத்துறாரு பாருங்க. யாக்கோபு திருமுகத்துல 1:17-18 சொல்றாரு, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அப்ப இந்த உண்மையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்னிடம் இருப்பது எதுவும் எனது அல்ல, எல்லாம் அவர் கொடுத்த கிருபை. பாட்டு பாடுறோம்ல, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீங்க கொடுத்ததான் அப்படின்னு அந்த பாட்டை போவாங்க. அப்ப பாருங்க, இந்த உணர்வு அந்தோனியார்ட்ட நிறைய இருந்துச்சு. அந்தோனியார் எதை செய்தாலும் ஆண்டவர் கொடுத்தார், அப்படிதான் செய்வார். அப்ப அந்த உணர்வு இந்த திருவிழாவின் நாட்கள்ல நம்ம கிட்ட வரணும். நம்ம கிட்ட இருந்தாலும் பாருங்க, இருந்தா சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இந்த திருவிழாவில இருந்து இந்த ஆட்டிடியூட நம்ம வளர்த்துக்கணும். இதை நாம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வருமா, அதாவது நம்ம பழக்கணும், நம்ம இதயத்தை நம்ம பழக்கணும், நாவை பழக்கணும். பாருங்க, எபேசியர் 2:8-9 சொல்லுது பாருங்க, நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். கடவுளுடைய அருளாலேயே. இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. அப்ப கடவுளுடைய பெருமையை கடவுளுக்கே கொடுப்பதுதான் அந்தோனியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அடிப்படையான ஒரு செயல்பாட்டினுடைய காலம். இன்னைக்கு நம்ம சிந்தித்து பாருங்க, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது. இந்த நெபுகத்நேசர் அரசனை போல நான் கட்டியதென்றோ நான் உருவாக்கியதென்றோ அப்படின்னா எங்க போய் நிற்போம்? மாடு மாதிரி பிள்ளை பெய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொம்பு வச்சு வளர்ந்துமா சாமின்னு கேட்கப்படாது, கொம்பு வளராது. ஒரு மனித இயல்பு இருக்காது, ஒரு ஜடத்தன்மையை சொல்லுவோம், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா மாறிடுவோம். யாருக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன, நான் வாழணும், சுயநலத்தினுடைய போக்கு நமக்குள்ள வந்துடும். அதனால ஆண்டவர் உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். மனம் செயலாற்றணும், முதல்ல உள்ளம் செயலாற்றாம செயல்பாட்டுக்குள்ள வராது. அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 1:13 உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். இந்த அறிவு தெளிவோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா, மனம் செயலாற்ற துணிந்து செயல்பட்டீங்கன்னா, ஆண்டவர் மாட்சியோடு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிற
அந்த பரிசை பெற தயாராக இருங்கள். இதைத்தான் நான் முதலே சொன்னேன். இன்னைக்கு நம்மளுடைய மதம் காட்டுகிற வழி ஒரு பிளாட்டா போட்டு காட்டும். அது எப்படி செயல்பட வேண்டும், இது நம்ம எல்லாருடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை வழிபாட்டுக்கோ அல்லது மற்ற பக்தி முயற்சிகளுக்கோ எந்த விதத்திலும் பஞ்சம் கிடையாது. எல்லாருக்கும் நிறைவா இருக்குது. எங்க பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறதுனா மனிதர்களுடைய மனம் மாறாத ஒரு நிலை. இதுலதான் நம்ம மாத்திக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு நம்மிடமிருந்து வெளிப்படாமல், இரக்கம் வெளிப்படாமல் ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நம்ம முன்னேறி செல்லவே முடியும். ஆண்டவர் அதான் சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே கூவி அழைப்பவரெல்லாம் விண்ணரசுக்குள்ள வருவதில்லை. சும்மா நீ வந்து கூப்பிட்டு கடவுளை கத்திட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. செயல்படு, எதை செய்யணுமோ அதை செய். ஆண்டவர் அதுக்குதான் இன்னைக்கு நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால இந்த உடலினுடைய போக்கு பாருங்க, நம்ம உடம்பு இருக்குது. இந்த உடல் இன்னும் 2 அடையாளங்களால நிரப்பப்பட்டிருக்கு, ஆத்மா, ஆவி. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது? ஆத்மா, ஆவி இருக்குது. இந்த உடம்பு உலகத்தினுடைய காரியத்துல அக்கறையா இருக்கும். ஆத்மா யாருடைய காரியத்துல அக்கறையா இருக்கும்? கடவுளுடைய காரியத்துல அக்கறையா இருக்கும். அப்ப நீங்க ஆத்மாவினுடைய காரியத்துல கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருந்ததுனாலதான் இங்க கோயிலுக்கு வந்துட்டீங்க. கோயிலுக்கு வராதவங்க எல்லாம் எங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க? உடலோட ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நினைப்பாங்க, எப்படியா இருந்தாலும் சாமியார் இந்த யூடியூப்ல போடுவாரு, அதுல பாத்துக்கலாம். யாரு ஆல்பர்ட் சாமியா? அவர் தான் யூடியூப்ல வராரு. எவ்வளவு பேசி இருக்கிறாரு கேட்டிருக்கேன். புதுசா எல்லாரும் பேசிட போறாங்க அப்படின்னு கேவ வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. சொன்னாரு, 3 பூசை டிவிலே பாக்குறேன் சாமியா. என்ன பிரச்சனை, நடக்க முடியலையா அப்படின்னு. டெய்லி 3 கிலோமீட்டர் வாக்கி நடக்க முடியல கேட்டீங்க, வெல்வெட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னா அப்புறம் என்ன பக்கத்துல தானே இருக்கு கோயில். அதை போனா அந்த ஆட்கள் ஏதாவது வாயை பிடிக்கிறான், நான் ஏதாவது சாமியாரை பத்தி போட சொல்லிடுறேன், அப்படியே சாமியார்கிட்ட போய் வத்தி வச்சிடறாங்க. சாமியாரை கூப்பிட்டு என்ன நீ வந்து அதை பேசுவியா அதை பேசுவியான்னு திட்டுறாரு. எதுக்கு நம்மளால நம்ம இந்த கோயில் நோக்கமே போறதில்லை, நம்மளை பத்தி எதுவும் பேச தேவையில்லை. காலையில மாதாட்டியில ஒரு பூசை 12 மணிக்கு, இது காலை பூசை வந்து ஜெயா பிளஸ் வேளாங்கண்ணி பூசை, மத்தியானம் மாதாட்டி பூசை, சாயந்தரம் நீங்க போடுறீங்க பூசை, அது நம்மளையும் சேர்த்துக்கிறேன். நான் கேட்டேன், சரிங்க ரொம்ப நல்லது, 3 பூசை பாக்குறீங்க, எந்த பூசையில நன்வாங்கன்னு கேட்டேன். அப்பதான் ஃபீல் பண்றாரு, கொஞ்சம் ஃபீல் பண்றாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது, மற்றபடி ஓகே அப்படின்னாரு. நான் சொன்னேன், திருப்பலி கண்டு முழு பூசை கண்டு நட்புறவை கொள்வது எழுதிருக்கல, அப்ப நட்புறவை இல்லாம எப்படி சார் அப்படின்னு. அதுதான் ஒரு சின்ன ஒரு மற்றபடி எல்லாம் ஓகே. இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்க, கடவுள் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நாளைக்கு பூசை பார்க்கும்போது பூசையில நன்மை கொடுப்பாங்கல்ல, அப்ப போய் டிவியை கொஞ்சம் நக்கி பாருங்க. அதே வளர்ச்சாரு வருமா எனக்கு தெரியாது, ஆனா இன்னொரு நல்லது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. ஒரு வாரம் நடத்தீங்கன்னா டிவி சுத்தமாக இருக்கும். நம்மளா ஒரு லாஜிக் எழுதி வச்சுக்கிட்டு ஓடணும். கடவுளுடைய திட்டத்துல நம்ம நிக்கணும். சாமியார் பிடிக்கலன்னா செல்வரை நன்மை வாங்கணும். இது என்ன, நாங்க சாமியார் என்னுடைய உடல்ல நாங்க சொல்றோம், அவங்க எழுதி இருக்குது புத்தகத்துல, இயேசுடைய பிரதிநிதியாக நாங்க சொல்றோம், என்னுடைய உடல்னா என்னுடைய உடலா அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் பார்த்து கேட்பீங்கல்ல, சாமி எலும்பா போடாம தொடக்கறியா போடு சாமி, இது எங்களுடைய உடல் அல்ல, இது யாருடைய உடல்? யாருடைய உடல் நம்ம கொடுக்குறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை கொடுக்குறோம். அப்ப சாமியார் மேல போட்டிட்டு வாங்காம போனீங்கன்னா ஒருத்தர் ஊர்ல பெரிய நல்லதெல்லாம் செய்வாராம், ஆனா கோயிலுக்கு வர மாட்டார், பூசைக்கு வர பூசையில நன்மை வாங்க மாட்டார், ஆனா நிறைய செய்வார் நன்மைகள். அப்போ ஏன் பூசைக்கு வர சாமியார் எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா? அவங்க பண்ற ஒழுசத்தனத்தோட பெரிய ஒழுசத்தனாங்க, அவங்க கையில நன்மை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அடம்பிடிக்கிற கூட்டங்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைங்க, குருக்கள் பணியாளர்கள், அவ்வளவுதான், எங்க வேலையை நாங்க செய்யறோம், நீங்க 4 நாள் 40 நாளாக்கி போங்க, அது உங்க விருப்பம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள
கட்டுப்பாடு, நேர்மையும் நீதியும் உங்ககிட்ட இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அந்தோனியார் வெற்றி பெற்றார் அப்படின்னா அவர் கடவுளை பார்த்து ஆண்டவரே 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 கட்டிட்டு இருந்ததால அவரு புனிதரா மாறிடல. அவர் தன்னை கணித்து கடவுளுடைய சித்தத்துக்குள்ள கொண்டுட்டு போய் உலகம் தருகிற பெருமை எனக்கு வேண்டாம்னு சொல்லி கடவுளுக்கு தான் கொடுக்கிற மாட்சியவே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருந்தார் அந்தோனியார். இதை சொல்லக்கூடிய இறைவசனங்களுக்கெல்லாம் அவர் தான் சரியான ஒரு அடையாளம். நீங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 3வது இறைவசனம், உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். இவங்கதான் வெற்றி அடைவாங்க. அந்தோனியார் வெற்றி அடைஞ்சார். ஏன்? உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல். அப்படின்னு சொன்னா அவர் 50 வயசு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். நல்ல கிரகாபரமா சாப்பிட்டு நல்லா வாக்கிங் போய் சரி. எங்க ஃபாதர் ஒருத்தர் பார்த்தேன், சின்ன சாமியார், என் பிரிஸ்ட் சாமியாரை கொஞ்ச நாள் பார்த்தா நல்ல ஒரு ஒளியா இருக்க பையன் திடீர் போட்டு போறா நீங்களும் படைச்சு அப்படி வர அப்படி ஜிம்முக்கு போறேன். சரிப்பா, உடம்பு நல்லா நல்லா வெல்பில்ட் பாடி இருக்கு, ஆத்மா எப்படி இருக்குங்க? பாடி நல்லா பில்டிங்கா வச்சுக்கலாம், ஆத்மா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்தோனியார் ஆத்மாவை கட்டி எழுப்பியிருந்தார். உடலை சார்ந்தவற்றில் அவர் அக்கறை கொண்டதாக தெரியல. எத்தனை வயசுல செத்து போயிட்டாரு? 36, அக்கா 39, அப்புறம் ஒரு தரம் 2 தரம் ஏதோ 36 35 இதை வச்சு கேட்க 30s செத்து போயிட்டார். 30 அவர் போயிட்டார் பாருங்க. ஆனாலும் இன்றும் நம்மோடு வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உயிரோட இருக்கிறவங்க சொல்லுங்க ஹalleluya. செத்து போனவங்க ஹalleluya. அதாவது தேவர்களே, ஆத்மா உயிரோட இருக்கணும். ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உடலை சார்ந்தவற்றில் நம்ம உறுதியான நம்பிக்கை வைக்க கூடாது. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற செல்வம் தந்தையுடைய மாட்சி நான் வெளிப்படுத்தவே வந்தேன் அப்படின்னு இயேசு சொன்னார். அவருக்கு சான்றுபவர் ஒருத்தர் வந்தார், திருமுழுகியவர். அவர் சொன்னாரு, இவருக்கு சான்றுபவர் தான் நான் வந்தேன் அப்படின்னார். இயேசு என்ன சொன்னார்? என் மாட்சிக்காகவே இல்ல, என் தந்தையின் மாட்சிக்காகவே நான் நிற்கிறேன் அப்படின்னார். அப்ப நீங்களும் நானும் அந்த தந்தையின் மாட்சி இயேசுவை போல வாழணும்னா அந்த தந்தைக்கு எது மாட்சி கொடுத்தோ அதை தான் நம்ம செய்யணும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற காரியம் எது? கடவுளுக்கு மாட்சி. உங்க வார்த்தை, உங்களுடைய எண்ணம், ஆண்டவர்களுக்கு இதை செய்யலாம், ஆண்டவர்களை வழிநடத்துறார். இதை சொல்லிக்கிட்டே இருங்களேன், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாறும், கட்டுகள் அழிக்கப்படும். ஆண்டவர் உங்க வார்த்தையிலிருந்தே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். பல நேரத்தில் நம்ம நம்முடைய சொல்லி என்னுடைய சொல்லி இந்த கட்டுகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனாலதான் இயேசு சாமி கட்டுகளை உடைக்க வழிகாட்டிட்டு போயிருக்கிறார். என் தந்தையின் மாட்சி. யோவான் 15:8 ஒரு அருமையான வரிகளை பார்க்கிறோம். நாமளும் கடவுளுடைய மாட்சிக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாட்சி நீங்க கொடுத்தாதான் நீங்க தேர்வுல பாஸ். சும்மா நம்ம கோயிலுக்கு வந்தோம் போனோம், கோயிலுக்கு என்ன சொல்றோமோ அதை கேட்டு செயல்பாட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்கு போனீங்கன்னா கணவன் மனைவியிடத்துல ஒரு தாழ்ச்சி வேணும். மனைவியை பார்த்து ஏறுறது அல்ல, எதிரி நிற்கிறது அல்ல, நாம் தான் உயர்ந்தவர் இல்ல. அந்த இடத்துல குடும்பத்துல ஒரு தாழ்ச்சி, ஒரு ஏற்றுக்கொள்கிற பண்பு, இதெல்லாம் நம்ம கட்டி எழுப்பும். மாட்சி கொடுக்கிறது தந்தைக்கு. யோவான் 15:8 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மிகுந்த கடிதந்து என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய சீடர்களாய் இருப்பவர்கள் இயேசுவை போல உலகத்தை மறுத்து கடவுளுடைய திட்டத்தில் தங்களை முன்னாடி வைப்பாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஒரு வழிபாட்டுதலை நாம் கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். புனிதர்கள் வழியாக எல்லா புனிதர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்தோனியாரா இருக்கட்டும், மற்ற எந்த புனிதர்களாக எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க எல்லாருமே இந்த கான்செப்ட்ல நின்றவங்க, எல்லாம் கடவுளுக்கு மாட்சி கொடுத்தவங்க. பாருங்க, எசையா 48:17 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே,
பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. அவர்தான் மகனை வழி நடத்துறாரு. மகன் வழியா நமக்கு அடையாளப்படுத்தினார். இதைத்தான் நான் விரும்புறேன். இதுதான் நீ செல்ல வேண்டிய வழி. அது என்ன வழி? கடவுளுடைய ஆட்சிக்காக நம்ம வாழ வேண்டிய இந்த வழி. அதனால இந்த அருமையான நாளில் நாம ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு உணர்வு கொடுக்கிறோம். அந்தோனியார் இந்த வழியில தான் நடந்தாரு. நீங்க இனிமேல் இந்த தியானத்திலிருந்து, இந்த திருவிழாவிலிருந்து உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க அப்படியே வட்டம் போட்டு பாருங்க. அந்த பேச்சுகள்ல என்னுடையது, எனது அப்படிங்கிற அந்த பெருமை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக் கொள்ளுங்க. உடனே மாற்ற முடியாமல் போனாலும் இன்றைக்கு காலையில் எந்திரிச்சதுல கடவுளுடைய மாட்சிக்காக நான் பேசணும். எதை பேசினாலும் என் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்லணும். ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார், ஆண்டவருடைய கிருபையினால் இந்த நாள் நல்ல நாளாக முடிகிறது. எப்படி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு மாட்சியை கொடுக்க 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 கடவுள் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? அப்படியே கண்களை மூடி கரங்களை கும்பிடுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ மறக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் இப்படி கடவுளுடைய திட்டத்தில் பயணிக்கிறார்களோ அவர்களை கடவுள் ஒரு நாளும் மறப்பதில்லை. அப்படியே கண்களை மூடி உங்களுடைய ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மன வேற்றுமை இல்லை, அந்த நேபுகத்நேசர் அரசனை கூட பேசியிருந்தார். ஆண்டவரே, இனிமேல் நான் உம்முடைய மாட்சிக்காக ஓடுவேன், உம்முடைய மகிமைக்காக நான் செயல்படுவேன். இதுவரைக்கும் நீங்கள் அப்படி செயல்பட்டிருந்தால், ஆண்டவருக்கு மாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்திருந்தால் நன்றி சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் உமக்கு நான் சான்று பகர என்னுடைய மாட்சியை கொடுக்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன். பாடலை பாடுகிற போது ஆண்டவர் உன்னை மறந்து போவதில்லை, உன்னுடைய வழிகளை அவர் காணாமல் இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறதே. நம்பிக்கையோடு பாடி
உங்களுடைய கண்ணீர் இந்த திருவிழாவில் எது மாற்றம் பெறணும்னு விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் கொடுப்பேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா, நல்லா படிக்கணும், அறிவின் ஞானத்தை எனக்கு கொடுத்தேன்னு கேள்வி, நன்கு பயிலக்கூடிய இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் ஆவி எனக்கு ஊற்றப்பட வேண்டும் என்று கேள்வி. அதை சொல்ல வல்லமை பிள்ளைகளை வழிநடத்த, கணவனை புரிந்து கொள்ள, மனைவியை புரிந்து கொள்ள, பிள்ளைகளை புரிந்து கொள்ள ஆற்ற வேண்டும் என்று கேள்வி. வயதானவர்களை வீட்டில் வைத்திருக்கிறவங்க அந்த வயதானவர்களை புரிந்து கொள்ள ஆற்றல் கேள்வி. கடவுளின் திருவுளம் எது என்பதை அறிந்து கொள்ள ஆற்றல் வேண்டும் என்று கேள்வி. பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் கொண்ட இறைவா, இந்த அருமையான வேளையில் இந்த திருப்பலி வழியாக உம்மை மாற்றிவிடுத்த வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை மாற்றிவிடுத்திக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் இன்று நிறைவான ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. இந்த வழியினுடைய அபிஷேக வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக. காணிக்கை பொருள்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்துணை பேரையும் கடத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே இவர்களை கரம் பிடித்து அவர்களை ஆசீர்வாத பாதையில் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமம் இவர்களின் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் மனதில் சொல்லுமா? ஆமென்.